ஃபேவர் என்ன பண்ணுன்னு சொல்றேன். ஃபேவர் உங்களை சும்மா விடாது. யோசேப்பு மேல ஏன் இந்த ஃபேவர் வந்துச்சு, ஏன் இந்த தயவு வந்துச்சு, ரீசனே கிடையாது. பட் ஃபேவர் உங்களை எங்க மீட் பண்ணுன்னா, உங்களுடைய மோஸ்ட் வல்னரபிள் பிளேஸ்ல இந்த தயவு உங்களை சந்திக்கும். சந்திக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த தயவு உங்களை உயர்த்தி ராஜாவை ஆக்குற வரைக்கும் இந்த தயவு சும்மா விடாது. தயவு இருந்தா மட்டும் பத்தாது, தயவோட கீழ்ப்படிதல் வேணும். அந்த கிரேஸுக்கு நீங்க எப்படி ரெசிப்ரோகேட் பண்றீங்க, அந்த கிரேஸை வாங்கிட்டு நீங்க எப்படி ஆண்டவருக்கு திரும்பி நன்றி சொல்றீங்கன்னா, அந்த கிரேஸுக்கு பாத்திரவானா நீங்க இருக்கிறப்போ. இன்னும் நியாயப்பிரமாணம் எஸ்டாப்ளிஷ் ஆகல. உங்களுக்கு அது தெரியுமா? நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில தான் தரப்படுது. இன்னும் நியாயப்பிரமாணம் சீனுக்கு வரல. நியாயப்பிரமாணமே வராதப்போ தலைவன் கண்ணு மாதிரி இருக்கிறான். ஏன்னு நினைக்கிறீங்க? இயேசு அவரோட பேசினே இருந்தாரா? இல்ல. ஆண்டவர் யோசேப்போட பேசினே இருந்தாரா? இல்ல. நோ, அவன் ஃபேவர் அவன் புரிஞ்சிருந்தான். நான் போற இடம்லாம் எனக்கு ஒரு கதவு திறக்குதுடா, யாரோ என் கதவை திறந்துட்டே இருக்கிறாங்க. நான் இங்க நின்னா ஒரு கதவு திறக்குது, அந்த தெருக்கு போனா கதவு திறக்குது. இந்த கதவு திறக்கிற ஆளுக்கு நான் நன்றி சொல்லணும். இது வரைக்கும் ஆண்டோடைய சத்தத்தை நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்காது. இது வரைக்கும் உங்களுக்கு ஜெபம் ஆன்சர்ட் ஆயிருக்காது. பட் யூ நோ யூ ஹவ் பீன் forgiven once. அந்த forgiven once-க்கு நீங்க எப்பொழுதுமே ரெசிப்ரோகேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலஸ் காத்துட்டு இருக்குங்க.